ஹாய்ங்க. இந்த வீடியோவில் நம்ம மினி கார்டன் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ டெம்பரேச்சர்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாலே செடியோட கலரை பார்த்திங்கன்னா தெரியும். இலை எல்லாமே கலர் மாறிடுங்க இனிமேல். அப்புறம் பார்த்திங்கன்னா செடியே காஞ்சி போயிடுங்க. இனிமேல் நம்ம அடுத்த சம்மருக்கு தாங்க செடி போட முடியும். இங்கே பார்த்திங்களா ஃபஸ்ட் டைம் நம்ம இதில் தக்காளி இப்போ தான் பழுத்த பிக்கிறேங்க. நான் ஒரு 4-5 தக்காளி பழுத்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியுது அவங்களுக்கு. எப்போதுமே நான் காயை தான் பிச்சிருப்பேன். சரி இந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் இப்போ கடைசியாக முடிய போகிற டைமில் தான் நம்மளுக்கு பழுத்துருக்கு. சரி அதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிச்சிட்ருக்கேன். இன்னும் ஒரு சின்ன சின்ன குட்டியாக இருக்குங்க. அதெல்லாம் என்ன ஆகும்னு தெரிலங்க. இப்போ கத்திரிக்காய் செடியில் பூவே பூத்துருக்கு. ஒரே ஒரு கத்திரிக்காய் அதுக்கு முன்னாடி காய்ச்சிச்சு. இப்போ பூ பூத்துருக்கு. இதெல்லாம் காய்க்குமா என்னன்னு தெரிலங்க. பச்சை மிளகா செடியும் பார்த்திங்கன்னா 2-3 காய் இருக்குங்க. ஸோ அதை விட அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இந்த காயெல்லாம் தக்காளியும் 1-2-3 காய் இருக்குது இன்னும். இதெல்லாம் நம்ம பறிச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் காஞ்சிரும் தான் நினைக்கிறேங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்கிற தக்காளிலாம் பெருசாகுமான்னு தெரியல. ஸோ நம்ம பழுத்த தக்காளியை மட்டும் பிச்சுக்கலாங்க இன்றைக்கி. இந்த செடி எல்லாமே இந்த மந்தோடு எனக்கு தெரிஞ்சு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு சம்மருக்கு தாங்க இந்த மாதிரி செடி போடணும். இன்னும் ஒரு 5 மந்த்துக்கு வீட்டுக்குள்ளேயே தாங்க செடி வைக்கணும். நான் என்னென்ன செடி வீட்டுக்குள்ளே வைப்பேன்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம இப்போ பழுத்த தக்காளி மட்டும் பறிச்சாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.